நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வாடி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக 9 மாதங்களை கர்த்தர் நல்லபடியாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார், நம்மளை பாதுகாத்தார், கையின் பிரயாசங்களை நமக்கு சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர் நம்மளோடு கூட இருந்து செய்த காரியங்கள் அநேகம். கிட்டத்தட்ட 9 மாதங்களை கர்த்தர் முடிக்க செய்த தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம் உண்டாதாக. இந்த 10வது மாதத்திலும் ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் உங்களை நம்முடைய ஜாஸ்வா டிவியின் மூலமாய் பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லா துதியும் கனமும் புகழும் மகிமையும் நான் இயேசுப்பாக நான் சொல்கிறேன். இன்னும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நம்முடைய ஜாஸ்வா டிவியில் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்து தான், ஆனாலும் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். நம்முடைய ஜாஸ்வா டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோன் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற உருவாக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களையும் உங்களையும் கர்த்தர் அநேக காரியங்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நம்முடைய ஜாஸ்வா டிவிக்காக நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏற்கனவே நான் சொல்லிகிட்டே இருக்கிறது போல் போன 9வது மாதம் கடைசியில் ஒரு 10 நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 வீடுகளுக்கு அடுத்தல மறுபடியும் நம்முடைய ஜாஸ்வா டிவி போய் மக்கள் பார்க்கத்தக்கதாய் செய்திகளை கேட்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆலங்குளம், நல்லூர், அதை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 35,000 வீடு சொல்கிறாங்க. ஒரு 35,000 வீடுகளுக்கிட்ட நம்பர் 124 போகத்தக்கதாய் நம்முடைய சேனல் போகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதற்கு காரணம் இதை பார்க்கின்ற நீங்கள், இதற்காக ஜெபிக்கின்ற நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அநேக மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் போய் சேரத்தக்கதாய், அநேக மக்களுக்கு இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பது அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியம் செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதமும் குறிப்பாக 10வது மாதத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனாகிய கர்த்தர் 9 மாதங்களை நம்மளை பாதுகாத்து இந்த 10வது மாதத்திற்குள்ளாய் அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இன்று நம்மளோடு கூட பேசுவாராக. இன்று உங்களோடும் என்னோடும் கூட கர்த்தர் பேசுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேளையில் இயேசப்பா, இந்த ஜாஸ்வா டிவியில் ஒளிபரப்பாகின்ற இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற, இந்த செய்தியை பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களோடு கூட நீங்கள் பேசுவீராக. இந்த செய்தியானது அப்பா அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு செய்திக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை. வருடத்தில் நாம் அநேக காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம், அநேக காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நாம் பேசியிருக்கலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் 9 மாதங்களில் ஒன்றும் நடக்கலையே. என்னுடைய பிரயாசங்கள் வீணாய் போனதா, என்னுடைய ஆசைகள்லாம் வீணாக போனதா அப்படின்னு சொல்லி நாம் இந்த 10வது மாதத்திலேயாவது இந்த நன்மை எனக்கு கிடைக்குமா, இந்த 10வது மாதத்திலேயாவது இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத
உயிருள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். வசனத்தின் மூலமாய் உங்களோடும் என்னோடு கூட பேசுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஜோமண்ணி என்னத்தை கண்டோம்? உபவாசம் இருந்து என்னத்தை கண்டோம்? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கலையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, நாம் கிரகிக்க கூடாத. இந்த வார்த்தை நீங்கள் அழகாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிரகிக்க முடியாத, கிரகிக்க கூடாத, அதாவது நம்முடைய மூளையில் எட்டாத, இந்த அளவுக்கு இந்த காரியம் நடக்குமா, இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா, இந்த அளவுக்கு இந்த காரியங்களை அவர் நமக்காய் மாறுதல் பண்ணி நமக்கு தருவாரா, இது எப்படி நடந்தது என்று சொல்லி மனிதர்களால் யோசித்து பார்க்க முடியாத, சிந்தனையால் கூட சிந்தித்து பார்க்க முடியாத, பணத்தினால் செய்ய முடியாததை, மனிதர்கள் மூலமாய் செய்ய முடியாததை என் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து தருவேன் என்று இந்த மாதத்தில் அவர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் கிரகிக்க கூடாத, சொல்லுவாங்களா, கனவுல கூட நான் இப்படி நினச்சி பார்த்ததில்லை சொல்லுவாங்க தெரியுமா? கனவுல கூட நான் அப்படி நினச்சி பார்த்ததில்லை. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் நினைப்பதை காட்டிலும், நாம் பேசுவதை காட்டிலும், நம்முடைய எண்ணங்கள் யோசிப்பதை காட்டிலும் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் கிரகிக்க கூடாத, நம்முடைய வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத, சிந்தித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அவர் செய்து முடிப்பார். கண்டிப்பாக செய்து முடிப்பார். உங்களுக்கு அவர் கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சில நம்ம நினச்சி பார்ப்போம், என்கிட்ட தான் திறமை இருக்கு, எனக்கு நிறைய திறமை இருக்குது, அந்த திறமையினால் நான் சாதிச்சிருவேன். இல்லை. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அந்த பணத்தினால் நான் சாதிச்சிருவேன். இல்லை. எனக்கு நிறைய சொந்தக்காரங்க, எனக்கு அந்த அவங்க வேலை பார்க்குறவங்க அங்கே இருக்கிறாங்க, எனக்கு இந்த வேலை இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிரகிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் மாதமாய், அதிசயத்தின் மாதமாய், ஒரு சந்தோஷத்தின் மாதமாய், உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகின்ற ஒரு மாதமாய் கர்த்தர் தருவேன் என்று சொல்லி உங்களோடு கூட அவர் பேசுகிறார். தெளிவாக பேசுகிறார். என் வாழ்க்கையில் நடக்குமா, என்னுடைய காரியங்களில் நடக்குமா, என் குடும்பத்தில் நடக்குமா, என்னுடைய பிள்ளைகளுடைய மத்தியில் வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கலாம். எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே, எனக்கு ஒரு தொழில் இல்லையே, எனக்கு என்று சொல்லி ஒரு நிம்மதியான ஒரு ஊழியம் இல்லையே என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை எனக்கும் சேர்த்து தான். நான் நினைத்து பார்க்க முடியாத, என்னால் எண்ணி பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த கிரகிக்க முடியாத ஒரு காரியம், இது எண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம், நம்முடைய சுயத்தினால் முடியாத காரியத்தை ஆண்டவர் எப்படி உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த மாதம் வருகிற 4 வாரங்களும் இந்த செய்தியின் தலைப்பாய் வைத்து ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தருவார் என்று சொல்லி, இந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாம் இந்த 4 வாரங்களும் தொடர்ந்து செய்தியை பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருப்பாராக. சரி, முதலாவது காரியம் சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் 13வது வசனம். 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என் தேவன் எனக்கு நன்மையை செய்வார், என் தேவன் எனக்கு கிருபைகளை கொடுப்பார், என் தேவன் வாழ வைப்பார் என்று சொல்லி நான் விசுவாசியாதிருந்தால்
என்னுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே சங்கீதத்தில் 116ஆம் சங்கீதத்தில் 116ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். வார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா, நான் விசுவாசித்தேன். நான் சொல்லணும், என் ஆண்டவர் என் தேவன் என் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத ஆச்சரியமான அதிசயமான ஒரு வல்லமையான அநேக கிருபைகள் நிறைந்த வாழ்க்கையை என்னை வாழ வைப்பார், ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி முதல்ல நான் விசுவாசிக்கணும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இதே மாதிரி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். விசுவாசத்தினால் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள் அநேக பேர். தேவன் மேலே விசுவாசமாய் இருந்து விசுவாசத்தின் மூலமாய் அநேக நன்மைகளை பெற்றவர்கள், அநேக கிருபைகளை பெற்றவர்கள், அநேக விதமாய் வாழ்க்கையை பெற்றது அநேக பேர். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம், என் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்வார், பெரிய ஒரு அதிசயம் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம். கர்த்தருக்குள் நாம் விசுவாசமாக இருக்கணும். கர்த்தருக்குள் நாம் மிகுந்த ஒரு விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு கிரகிக்க முடியாத நன்மைகளையும் ஒரு கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் அநேக மனிதர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். மார்க் 2ஆம் அதிகாரம். இந்த சம்பவத்தை நான் நிறைய நேரம் நான் டிவியிலே பேசியிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட செய்தியில் நான் நிறைய நேரம் பேசியிருக்கிறேன். ரொம்ப ஒரு விசுவாசத்திற்கு ஏதுவான ஒரு பாத்திரம். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப இருக்குமான்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியல. மார்க் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. இயேசுவானவர் ஒரு வீட்டிற்குள் உட்கார்ந்து செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். மக்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவரை சுற்றிலும் எப்பவும் ஒரு ஜனக்கூட்டம் நிற்கி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயேசுவானவர் பிரசங்கம் செய்து முடித்த உடனே 5 அப்பமும் 2 மீன் ஒரு பையன்டாச்சு. வேறு யார்ட்டையும் சாப்பாடு இல்லை. அப்போ அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் ஆசீர்வதித்து, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், அப்போ மனைவி பிள்ளைங்க, அப்போ கிட்டத்தட்ட எப்பவும் இயேசுவானவர் பின்னாடி ஒரு 10,000 பேர் போய்கிட்டே இருக்காங்க. இயேசுவானவர் எங்கே செய்தி கொடுத்தாலும் சரி, எங்கே நின்று பேசினாலும் சரி, ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த திமிர்வாதக்காரன் நினைக்கிற, அதாவது காக்காவளிப்பு நோயின்னு சொல்லுவோமே, காக்காவளிப்பு நோய், அந்த நோயில் உள்ள ஒரு மனுஷனை 4 மனிதர்கள் ஒரு கட்டில் தூக்கி போட்டு கொண்டு வராங்க. எப்படியாவது ஏசப்பா கிட்ட கொண்டு போனால் சுகம் கிடச்சிருன்னு சொல்லி. அப்போ ஒரு வீட்டிற்குள் இருந்து செய்தி பேசி கொண்டு இருக்கும் பொழுது இந்த 4 மனிதர்களும் கொண்டு வரும் பொழுது உள்ளே போவதற்கு இடம் இல்லை. யாரும் வழி விடுத மாதிரி இல்லை. சுற்றி பார்க்குறாங்க, உள்ள வழி இல்லை. கேட்டு பார்த்துருப்பாங்க, வழி விட சொல்லி எல்லாம் சொல்லி பார்த்துருப்பாங்க, வழி இல்லை. கடைசி அவங்க பார்த்துட்டான், இந்த 4 மனிதர்களும் மேலே இருக்கிற கூரையை பிரித்து உள்ளே இறக்கிட்டாங்க. இப்போ உள்ளே இறக்கும் பொழுது அநேக மனிதர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? அநேக மனிதர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் வழி என்று சொல்லி கேட்டிருப்பாங்க. நாங்கள் உள்ள ஜோமனை போகணுன்னு கேட்டிருப்பாங்க. யாருமே வழி கொடுக்கல.
ஆனால் இந்த 4 மனிதர்களுக்குள் ஒரு பெரிய விசுவாசம். எப்படியாவது இந்த மனிதனை இயேசு கிட்ட கொண்டு போனோம்னா ஏசப்பா கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பாரு, ஏசப்பா கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார்னு சொல்லி இந்த 4 மனிதர்களுக்குள் ஒரு பெரிய விசுவாசம். இதை ஒரு திரளான ஒரு கூட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இவங்க என்ன செய்தாங்க, இவங்க எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திரள் கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் 1-2 பேர் சொல்லலாம், இயேசுவார் பேசி முடிச்சா வெளியே வருவார்களா, வெளியே வந்த பிறகு ஜெபம் பண்ண வேண்டியதானே இப்படின்னு சொல்லி 4 பேர் பேசியிருக்கலாம். அப்போ ஒரு திரளான கூட்டம் இந்த 5 மனிதர்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. இயேசுவானவரும் பார்க்கிறார். இதில் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்கிறார். ஒரு கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்கு. அநேக மனிதர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயமும் அற்புதமும் அந்த வாழ்க்கையில் நடக்கு. திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில் எந்த மனிதர்கள் இவனை கட்டில் தூக்கி போட்டு கொண்டு வந்து பல ஆயிரம் மனிதர்கள் இருக்கிற மத்தியில் உள்ள கொண்டு வந்தாங்களோ, எத்தனை மனிதர்கள் வேடிக்கை பார்த்தார்களோ, எத்தனை மனிதர்கள் கேலி பண்ணினார்களோ, எத்தனை மனிதர்கள் கிண்டல் பண்ணி கொண்டு இருந்தார்களோ, அந்த மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் ஒரு கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மனிதர்கள் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணி கொண்டு இருக்கலாம், சிரித்து கொண்டு இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இது உனக்கு தேவையா, இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா, இந்த வீடு உனக்கு தேவையா, இந்த தொழில் உனக்கு தேவையா என்று சொல்லி அநேக மனிதர்கள் உங்களை நேரில் பேசலாம். ஆனால் ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் நான் ஒரு கிரகிக்க முடியாத, எந்த மனிதனால் யோசிக்க முடியாத, எந்த மனிதனால் பேச முடியாத, எந்த மனிதனாலும் இது எப்படி நடந்தது என்று சொல்லி யோசித்து பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஒரு கிரகிக்க கூடாத வாழ்க்கையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுது, உடனே அவன் எழுந்து, இப்போ ஏசப்பா சொல்றார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 11ஆவது வசனத்தில் சொன்ன உடனே அவன் மேலே கிடந்த பார்வையை தூக்கிட்டு கட்டில் படுத்த நடந்தவன் எந்திரிச்சு நடந்தவன் போயிட்டே இருக்கான். இது சுற்றி நின்று ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்க. இதை தான் வசனம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். யாருக்கு முன்னாக? அங்கே எத்தனை ஆயிரம் பேர் கூடியிருந்தாங்களோ அத்தனை 1000 பேர்களுக்கு முன்பதாக திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்து போனான். இது மாத்திரம் இல்லை, அடுத்தால நடக்க பாருங்க. அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பல ஆயிரம் மனிதர்களுக்கு முன்பதாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன், பல ஆயிரங்கள் மனிதர்கள் இருக்கிற இடத்துல உள்ள அனுமதிக்கப்படாத ஒரு மனிதன் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையின் மூலமாய் அந்த பல மனிதர்களுக்கு முன்பதாக இவன் எழுந்து நடந்து சென்றான். அது மாத்திரமல்ல, அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இவன் எப்படி நடக்கிறான், இது எப்படி நடந்தது என்று சொல்லி. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பல ஆயிரம் ஜனங்கள், சொந்தங்கள், உறவுகள், உங்களோடு கூட வேலை பார்க்கிற ஜனங்கள் உங்களை பேசிக்கொண்டு இருக்கலாம், உங்களை தூற்றி கொண்டு இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகிக்க முடியாத அந்த வார்த்தை என்னால் சொல்ல முடியல, நீங்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை, ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் விசுவாசிங்க. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை தருவார். ஒரு கிரகிக்க முடியாத, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை ஆயிரம் ஜனங்கள் உங்களை பார்த்து இழிவாக பேசினாலும், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் உங்களை பார்த்து மோசமாக பேசினாலும், அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பதாக ஆச்சரியப்பட முடியும், பிரமிக்கப்படும்படி இது எப்படி நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். லாசரு என்கிற மனிதன் செத்து போனான், அப்படி தானே? ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதன் லாசரு. அவன் நோய்வாய்ப்பட்டு, மரணத்திற்கு ஏதுவான நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி வரும்பொழுதும் ஆண்டவர் உடனே வரல. 2 நாள் கழிச்சு தான் வந்தார். ஆண்டவர் 2 நாள் கழித்து வரும்போது இவனை லாசரு இறந்துட்டான். அவனை கொண்டு கல்லறையில் துணியலால் கட்டி அடக்கம் பண்ணி வச்சாச்சு. லேட்டாக வரும்போது பேசுகிறாங்க, லாசரோட அக்காலாம் பேசுகிறாங்க.
ஆனாலும் தேவன் சொல்றாரு, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இவன் மரித்திருக்கிறான், இவனை நான் எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். அநேக ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவர் என்னையா ஒரு செத்த மனுஷனை இப்படி எழுப்ப போறாரா, இது எப்படி ஆகும் என்று சொல்லி அநேக மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவானவர் அந்த கல்லறையின் அருகில் போய் யோவான் 11ஆம் அதிகாரம் 39 நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் இந்த காரியம் இருக்கும். யோவான் 11ஆம் அதிகாரம் 39 முதல் 45வது வசனம் வரை, லாசருவே நீ வெளியே வா என்று சொன்ன ஒரு வார்த்தையின் மூலமாய் லாசருவானவன் வெளியே எழுந்து நடந்து வருகிறான். சொல்லுகிறார், அந்த கட்டுகளை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், அந்த துணியை எடுத்து விடுங்கள் சொல்லும் பொழுது இயேசுவானவர் எத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக இவர்கள் அழுது கொண்டு இருந்தார்களோ, எத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக தன் உயிர் லாசரு இறந்து விட்டான் என்று சொல்லி வருத்தப்பட்டு இருந்தார்களோ, அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு கிரகிக்க முடியாத, நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத ஒரு செத்து போன ஒரு மனிதனை, லாசருவை என் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செத்து போன நிலைமையில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை செத்து போச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, என் தொழிலில் ஒன்றும் இல்லை, என் ஊழியத்தில் ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ன செய்வோம், செத்து போக வேண்டியதான் என்று சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறார், நீங்கள் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கிரகிக்க முடியாத, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி செபிப்போம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம், பரிபூர்ணமான விசுவாசத்தோடு அப்பா உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் கிரகிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு இருதயங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கர்த்தர் அதிகரித்து கொடுப்பீராக. அந்த விசுவாசத்தின் மூலமாய் கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைகளை செய்வீராக. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரகிக்க முடியாத, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவையானது விசுவாசம் மாத்திரமே. விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை தருவார். ஆமென்.